வாழ்த்தி மகிழும். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 28ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் ஜூன் 28ஆம் தேதி அவர் பதித்த ஜேம்ஸ் ஆலன் பதித்த அந்த ஆங்கில மொழியில் தமிழாக்கமாக ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் வேர் என்று கூறலாம். அமைதியற்றவர்கள் அமைதியற்றவர்களை மற்றும் கூச்சல் இடுபவரை விட அடக்கமான அமைதியான மக்கள் வெற்றியின் நீடித்த வடிவத்தை வெளிப்படுத்துவார்கள். ஒரு மனிதன் செம்புகளை வெள்ளியாகவும் வெள்ளியை தங்கமாகவும் மாற்றினால் அவன் பணத்தை பயன்படுத்துவதை விட்டு விடுவதில்லை. ஒரு அதிக மற்றும் சிறிய ஆனால் அதிக மதிப்புமிக்க ஒரு கனமான நிறை பரிமாற்றம். எனவே ஒரு மனிதன் அவசரமாக பேசுவதையும் நிதானமாக ஆலோசிக்கும் போதும் அவன் முயற்சியை கைவிடுவதில்லை. மேலும் அதிக செறிவூட்டப்பட்ட பயனுள்ள மற்றும் மதிப்புமிக்க வடிவத்திற்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பயனற்ற ஆற்றலை பரிமாறிக்கொள்கிறான். ஆயினும் கூட கடினமான முயற்சிகள் கூட முதலில் தேவை. ஏனென்றால் அவை இல்லாமல் உயர்ந்த படிவங்களுடன் தொடங்க முடியாது. குழந்தை நடக்க முன் தவழ்ந்து செல்ல வேண்டும். இசையமைப்பதற்கு முன் அது பேச வேண்டும். மனிதன் பலவீனத்தில் தொடங்கி பலத்தில் முடிகிறான். ஆனால் தொடக்கம் முதல் இறுதி வரை அவன் செய்யும் முயற்சியால், அவன் செய்யும் உழைப்பால் முன்னேறுகிறான். வெற்றியின் வேர் குணத்தில் உள்ளது என அவர் பதித்த ஆங்கில பதிவினை தமிழாக்கமாக கூறலாம். அவர் பதித்த ஆங்கில பதிவினை we can say it in acrostic route to really overcome overall traversing. The silent, calm people will manifest a more enduring form of success than those who are noisy and restless. When a man exchanges coppers for silver and silver for gold, he does not thereby give up the use of money. He exchanges heavy mass for one that is higher and smaller but more valuable. So when a man exchanges hurry for deliberation and deliberation for calmness, he does not give up effort. He merely exchanges a more or less ineffective energy for a more highly concentrated, effective, and valuable form. Yet, even the crudest forms of effort are necessary at first, for without them to begin with, the higher form could not be acquired. The child must crawl before it can walk, must talk before it can compose. Man begins in weakness and ends in strength, but from beginning to end, he advances by the effort he makes, by the exertion he puts forth. So the root of success is in character. So we can say it in acrostic, really overcome overall traversing. தமிழ் மொழியில் ஒரு சொல்லி வேர் என கூறி வெற்றியின் வேர் குணத்தில் உள்ளது என பதிந்து ஜூன் 28ஆம் தேதி அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாள் என்ற பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.